நான் கமெண்ட்ஸ் பார்த்து ஷோக் ஆயிட்டேன். தலைவா நீங்க எங்க இருக்கீங்க? முதல் தடவை அப்பதான் தலைவான்னு கோல் எனக்கு மையெல்லாம் போட்டு ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் இருந்தேன், அதெல்லாம் போட்டு சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி 3 சாங் பண்ணேன். முதல்ல தமிழன்ஸ் கோல் பண்ணி கேட்குற விஷயம் நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன முன்ன பின்ன தெரியாது, யாருன்னு தெரியாது. ஸோ அது நான் வேற யாரும் அந்த மாதிரி கேட்டது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யாரை சந்திச்சாலும் அப்படி இல்லை, தமிழன்ஸ் மட்டும்தான் அப்படி. நீ யாரடா பெரிய எம்ஜிஆரா அப்படி கமெண்ட்ஸ் போடுவாரு. ஆக்சுவலி அவங்கக்கிட்ட நான் விஷயம் என்ன சொல்றேன்னா, நான் எம்ஜிஆர் நினைச்சு நான் இதுவரை வீடியோ போடுறேன். கேஷுக்காகயா வேற ஏதாவதுக்காக வீடியோ போடல. நான் எதுக்கு எம்ஜிஆர் வீடியோஸ் போடுறேன்னா, வயசானவங்க நிறைய பேர் இருக்கு, பெரியவங்க நிறைய பேர் இருக்கு, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா அப்படின்னு சொல்லும் போது கேரளால எப்படி இருக்கு நம்ம விஜய் அவர்களோட ரெஸ்பான்ஸ்? மோகன்லால் சார், மம்முட்டி சார் தான் கேரளாவில் சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு இருக்கு. அவுட்புட் வர்றது 15 செகண்ட்ஸ். ஆனால் அதுக்கு ஒரு 2 hours அதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறது. அந்த ஹேர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பிகாஸ் நிறைய வாட்டி இது பண்ணாத ஒரு லுக் வருவார். சுஷிலா அம்மாவை நீங்க நேர்ல பார்த்துருந்தீங்க, அது தடவை? ஓ ஆக்சுவலி அது என்னன்னா, ஹே ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ், இன்னைக்கு செய்தி முதல் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும். பாத்தீங்கன்னா, அடடா எம்ஜிஆர் மாதிரி அப்படியே இருக்கீங்களேப்பா, ரீல்ஸ்ல பாத்திருக்கேன், இப்போ நேர்ல பார்க்கும்போது இப்படியே இருக்கீங்களேன்னு சொல்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. எஸ், எம்ஜிஆர் லுக் அலைக் மிஸ்டர் ஷியாஸ் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சூப்பர். மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஐயோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் தான். நிறைய கோல்ஸ் எல்லாம் வருவார், சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு மைண்ட் ப்ளோயிங் ஆனது, ஓவர் ஹெல்மிங் ஆனது. எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எம்ஜிஆர் மாதிரி இருக்கோன்ற யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னா? ஆக்சுவலி நான் டிக்டாக்ல, அந்த காலத்துல டிக்டாக் தானே ட்ரெண்டிங்கா இருந்தது. நிறைய வீடியோஸ் பண்ணுவாரு, எப்படியாவது ரீச் ஆகணும், எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் அப்படிதான் ஆசை. ஸோ பட் ஏதோ 3 likes 4 likes அப்படிதான் வருவாரு. அப்ப அப்படியே என்ன வேணாலும் பண்ணும், எது கிடைச்சா ட்ரெண்டிங் எல்லாமே பண்ணிடுவோம். அப்பதான் மலையாளம் ஓல்டு ஆக்டர் ஒருத்தர் இருந்தேன், அவங்கள ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல மீசி எல்லாம் வரைஞ்சு பண்ணேன். அது பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் சொன்னேன், நீ எம்ஜிஆரை போய் ஜஸ்ட் ட்ரை பண்ணு. அப்போ ஓகே நான் எல்லாமே பண்றேன், அப்படிதான் எம்ஜிஆர். அப்போ நமக்கெல்லாம் தெரியுது, எனக்கு ப்ளீஸ் சாரி, எங்களுக்கெல்லாம் தெரியுது எம்ஜிஆரோட அந்த சிஎம் ஃபேஸ் தான், கேப் வச்சு கிளாஸ் வச்சிருக்கிற அந்த ஃபேஸ் மட்டும்தான். எம்ஜிஆர் ஆக்டர் எம்ஜிஆர் எப்படி இருக்காருன்னு தெரியாது. ஸோ அப்போதான் கூகுளில் போய் சர்ச் பண்ணப்போதான் முதல்ல அவன் அந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அப்போவே நான் வீட்டில் இருந்து சும்மா மையெல்லாம் போட்டு ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் இருந்தேன், அதெல்லாம் போட்டு சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி 3 சாங் பண்ணேன். அதில் ஒரு சாங் எம்ஜிஆர் சாங் கூட கிடையாது, எனக்கு தெரியல. அப்போ லிப்சிங் ஒன்றும் கரெக்டாக வரல முதல்ல. அப்படி ஒரு 2-3 சாங்ஸ் அப்லோட் பண்ணி அப்புறம் நான் அந்த பக்கம்தான் கூடலூர் ஊட்டி அங்க பார்டர் தாண்டி போயிட்டேன். அது சும்மா டீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்படிதான் போனேன். ஸோ அங்க ரேஞ்ச் இல்லை இப்போ, ஏன்னா அங்க ரோமிங் இருக்கிற டைம். இப்போ ரோமிங் கிடையாது, அந்த டைம்ல ரோமிங் இருக்கு, ஸ்டேட் மாறிட்டேன் கேரளா, அப்போ ரேஞ்ச் கிடையாது. ஸோ அதனால ஈவினிங் நாங்கள் ரிட்டர்ன் கேரளா பார்டர் தாண்டும் போது தான் ரேஞ்ச் வந்தேன். ஸோ அடிக்கடி மெசேஜ், திடீர்னு நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நான் ஃபோன் பார்த்தப்போ ஃபுல் டிக்டாக்ல இருந்தா, அப்போ பார்த்தப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் வைரலா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு, நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ். நான் கமெண்ட்ஸ் பார்த்து ஷோக் ஆயிட்டேன். தலைவா நீங்க எங்க இருக்கீங்க? முதல் தடவை அப்பதான் தலைவான்னு கோல் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த தலைவான்ற வார்த்தையை கேக்குறீங்க? ஆமா. அப்ப நான் நினைச்சேன், தலைவா இவங்க இல்ல, எனக்கு மென்டல் ஆனதா இல்ல எல்லாருக்கும் மென்டல், அப்படிதான் ரொம்ப ஷோக் ஆயிட்டேன். அப்புறம் அப்படிதான் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணேன். எல்லாரும் ரொம்ப பாசமா நேசமா அப்படி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாரு. எம்ஜிஆர் அவரோட கிட்ட பிடிச்ச விஷயம் தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பர்சனலா ஃபேவரட்னா என்ன விஷயம்? அது நிறைய பேருக்கு என்கிட்ட சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் எல்லாரையும் பார்த்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு முதல்ல, அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கே நான் தோணிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணதுனால நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசுவார், நிறைய பேர், லாட் ஆஃப் பேர் அந்த டைம்ல. ஸோ தமிழன்ஸ் அவங்க எல்லாம் காமனா முதல் கேட்குற விஷயம், நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல தமிழன்ஸ் கால் பண்ணி கேட்குற விஷயம், நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன முன்ன பின்ன தெரியாது, யாருன்னு தெரியாது. ஸோ அது நான் வேற யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரை சந்திச்சாலும் அப்படி இல்லை, தமிழன்ஸ் மட்டும்தான் அப்படி
கேட்பாரு. வேற ஒட்டுமொத்த ஒரு தமிழ் இதுல மக்களோட ஆடியன்ஸோட இத பார்வையை திருப்பி பார்க்க வச்சுட்டீங்க போல. இல்ல நான் அது தமிழன்ஸ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றது மாதிரி அதுக்கு பேசல. நார்மலாவே நீங்க பண்ணது. அதுக்கு பேசல. ம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ம். பிகாஸ் இந்த உலகத்துல நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, நிறைய பீப்புள் இருக்கு. சோ தமிழன்ஸுக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி தான் இது. ம். முதல்ல கால் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அது என்ன பேசிக் நீட், மனிதனோட பேசிக் நீட் தான் பசி. சாப்பாடு. அது தமிழன்ஸுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க கேட்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் தமிழன்ஸ் கிட்ட. எல்லாமே பிடிக்கும். ம். அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நெறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்க சந்திச்சிருக்கீங்களா இது வரைக்கும் உங்க லைஃப்ல? நிறைய பேடான நீ எதுக்கு எம்ஜிஆர் வீடியோ போடுற அப்படி எல்லாம் சொல்லி நிறைய ம். எம்ஜிஆர் சாரே திட்டுவாரு சில பேர். அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தேன். ம். இப்போ பழகி போச்சு. இப்போ நோ ப்ராப்ளம். ஓகே தான். அவ்வளவு பிரச்சனை இல்லை. உங்கள பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் அப்டின்னா ஒரு வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? கடவுள் அப்படி சொல்லலாம். உங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. ம். ஒரு கோடி மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுளா நினைக்கிறேன். ஓகே. அவங்களதுல நெறைய ரீல்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்க. எது உங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச லிப்சிங் பண்ண ரீல்னா என்னது சொல்லுவீங்க? சொத்து தேனை போல அப்படி ஒரு சாங். ஆமா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் நிறைய பேர் கேட்பாரு இந்த சாங்ஸ் மட்டும் தான் இருக்கிறதா எம்ஜிஆர் வேற சாங்ஸ் இல்லையா? ஏன்னா அவ்வளவு பிடிச்சு போயிட்டு நீங்க பண்ண அவ்வளவு ஆரம்பிச்சிட்டீங்க. பிடிக்கும். ஆனா அவ்வளவு ரீச் வருது அந்த சாங்ஸ். ம். அந்த சாங்க்கு ஒருவர் மீது அப்படி நல்லா ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மாரி மேக்கப் போட்ட தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை. ஆக்சுவலி நான் இப்பவும் எனக்கு இப்பவும் தோணல. நான் எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்குன்னு. இப்பவும் எனக்கு தோணல. இது சும்மா ஐயோ! அப்படி பேசல. எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த என்னோட ஃபேஸ் இந்த கூகுள்ல எம்ஜிஆர் சார் ஃபேஸ் காமிச்சிட்டு, இந்த ஃபேஸ் மாதிரி இருக்குங்களா? என்னோட ஃபேஸ். அப்ப சொல்லுவாரு, என்னோட ஃபேஸா? இது ரொம்ப அழகான ஃபேஸ். உன்னோட ஃபேஸ் எங்க இருக்கு? அப்படி சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ். Okay. எனக்கும் ஆக்சுவலி தோணவே இல்லை. என்னமோ வீடியோ பண்ற மக்களுக்கு அது பிடிக்கிறது. மேபி அந்த அவ்வளவுதான். வீடியோ லைட் ஆஃப் ஷேட்ல பார்க்கும்பொழுது எம்ஜிஆரோட சாயல் இருக்கிறதுனால தான் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இருக்கலாம். இருக்கலாம். இல்லன்னு பட் எனக்கு பார்க்கும்போது எனக்கு மிரர்ல பார்க்கும்போதெல்லாம் ம். அப்படி தோணல. அதான் கமெண்ட்ஸ் போடுவார் நிறைய பேர். ம். நீ யாருடா பெரிய எம்ஜிஆரா? அப்படி கமெண்ட்ஸ் போடுவாரு. ம். ஆக்சுவலி அவங்க கிட்ட நான் விஷயம் என்ன சொல்றேன்னா, நான் எம்ஜிஆர் நினைச்சு நான் இதுவரை வீடியோ போடல. ம். கேஷுக்காகயா வேற ஏதாவதுக்காக வீடியோ போடல. நான் எதுக்கு எம்ஜிஆர் வீடியோஸ் போடுறேன்னா, வயசானவங்க நிறைய பேர் இருக்கு. பெரியவங்க நிறைய பேர் இருக்கு. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஏன்னா நம்ம வர்றதுக்கும் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் முன்னாடி இந்த உலகத்தில் வந்தவர் அவர். நம்ம இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அவங்கள்ட கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, வியாதி எல்லாம் வந்து ரெஸ்ட் இருக்கும்போது எல்லாம் என்னோட வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது என்கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு மட்டும் தான் நான் எம்ஜிஆர் வீடியோஸ் பண்றேன். Okay. வேற அந்த எதுக்கும் அந்த கிடையாது. ஆடியன்ஸ்க்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா என்ன கால் பண்ணி பேசுவார் அவங்க. ம். அப்ப நான் சில மறக்க times முடியாத சொல்லுவாரு. ஃபோன் கால்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல? ஆமா. ஒருத்தர் என்ன கூப்பிட்டு ஒரு அம்மா கூப்பிட்டு என்னோட பேசிட்டு, தம்பி நாங்க எம்ஜிஆர் கோயில்ல எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்கு. ம். அதுக்கு முன்னாடி சாம்பிராணி போட்டு கும்பிடுவாரு. ம். இப்போ 2 days முன்னாடி நாங்க அந்த சாம்பிராணி தூக்கி போட்டுட்டேன். அம்மா எதுக்கம்மா அது அப்படி பண்ண? இல்ல தம்பி உயிரோட இருக்கிறவருக்கு எதுக்கு சாம்பிராணி போட்டிருக்க? எம்ஜிஆர் இப்போ உங்களை உருவத்தில் உயிரோட இருக்கிற அந்த ஃபோன் கால் எனக்கு இப்போ மறக்க முடியல. அது என்னோட வீடியோல ரெக்கார்ட் என்னோட சேனல்ல ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஓகே. அது நீங்க voice வீடியோ record. போட்டிருந்தீங்களா? அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. ம். ம். அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் இது போஸ்ட் பண்ணாம அந்த ரெக்கார்ட் இருக்கு. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு தெரியல. மக்கள் எனக்கு இந்த அளவுக்கு அன்பு பாசம் எல்லாம் கொடுக்குறேன். அப்போ எம்ஜிஆர் சாருக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கும் தெரியும். இப்போ ஒரு சினாரியோ வச்சுக்கலாமே நம்ம. எம்ஜிஆர் அவர்களை நேர்ல பாக்குறீங்க. நேர்ல பாக்குற தருணம் உங்களுக்கு அமையுது. என்ன பேசுவீங்க அவர்ட்ட? கெட்டி பிடிப்பேன். வேற ஒன்றும் பேச முடியாது. பேச்சு இல்ல வராதுங்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாத்துருக்கீங்களா என்னைக்காச்சும்? யோசிக்கல. பிகாஸ் நடக்காத விஷயம் யோசிக்க கூடாதுல்ல. ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே. ஒரு தடவை ஏதாவது. இப்போ நம்ம சென்னையில எம்ஜிஆர் அவர்களோட வீடு போய் பார்த்திருப்பீங்க. எப்படி ஆமா. இருந்துச்சு அந்த ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன். அது ஒரு உலகம் மாதிரி ரொம்ப ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி சூப்பரா இருக்கு. அதுக்குள்ள ஸ்கூல் எல்லாம் இருக்கு. நான் இப்பதான் முதல்ல போனேன். அங்க எல்லாம் சுத்தி பார்த்து வந்துட்டேன். நல்லா இருக்கு. நல்ல உள்ள போய் பார்க்கும்பொழுது அவரோட நினைவுகள் நிறைய விஷயங்கள் ஆமா இருக்கு அவரை இருக்கு. யூஸ் பண்ண பொருட்கள்ல இருந்து ஆமா. ஏகப்பட்ட விஷயங்கள் ஆமா. பார்த்திருப்பீங்க. அதுல ஆமா. எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு?
அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா அவங்க அப்போ அண்ணா அவர்கள் ம். அவங்க அறிஞர் அண்ணா. அண்ணா அவர்கள் சார் அவங்கள்ட்ட இது வச்சிருக்காங்க அண்ட் அவங்க அம்மாவோட இது வச்சிருக்கு எம்ஜிஆர் சாரோட அம்மா பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஆமா எல்லாம் இருக்கு. இப்போ எம்ஜிஆர் ஷியாஸ் அப்படின்ற ஒரு பட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷியாஸ் அப்படின்ற ஒரு நார்மல் ஒரு இளைஞர் எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு, என்ன மேல அதிகமா ஆசை? எனக்கு நடிக்கிறதுக்கு தான் ஆசை. ஆக்டிங் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆமா ஆக்சுவலி எம்ஜிஆர் சார் ஐடென்டிட்டி ஃபுல்லா கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு இல்லை. ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க என்கிட்ட இன்டர்வியூ வரும்போது கூட ஆமா. நானா அப்ப அதுதான் ஆக்சுவலி ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு கூட போகாததுக்கு ரீசன் அப்படிதான். பிகாஸ் என்ன யூரோப் இந்த நிறைய யூரோப்ல இருந்து நிறைய மலேசியா சிங்கப்பூர் ஓகே எல்லாரும் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு ஹை அமௌண்ட் பேமெண்ட் தர அப்படி எல்லாம் சொல்லி எதனால நீங்க போலன்னா இப்போ நாம எம்ஜிஆர் சார் வேஷத்துல போய் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டா அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லைன்னா பெர்ஃபெக்டா அவங்க மாதிரி பண்ண முடியணும். அப்படி பண்ணாது ஒரு போனா அது அவங்கள அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கு. அப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேன். அதனால போகல. ஓகே இதனால நீங்க அதை சூஸ் பண்ணல. சரி ஓகே ஒரு பக்கம் நீங்க யோசிக்கலாம்ல நமக்கு அவரோட உருவம் கொடுத்திருக்காரு அவரோட சாயல் நம்ம கிட்ட இருக்கு நம்ம அது கொஞ்சம் இல்ல நான் இப்போ கிளைம் பண்ணல இருக்குன்னு மக்கள் சொல்றதுதான். அதுதான் மக்களோட விஷயம் தான். மக்களோட விஷயம் என்ன இருக்குன்னா ஓகே கடவுள் ஐ மீன் எம்ஜிஆர் ரூபத்துல உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி எம்ஜிஆர் ஸ்டைல்ல ஃபாலோ பண்ற ஒரு ஆசைகளும் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குல்ல அதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ணல? அதுதான் அவங்களால தான் நான் இங்க வந்திருக்கேன். பட் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து போயிட்டேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. என்னோட வாழ்க்கை என்னோட ஐடியில ஏதாவது கிரியேட்டா பண்ணணும் அவ்வளவுதான். அவங்களோட இருக்கணும். ஓகே கேரளா அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஃபேன்ஸ் வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சென்னையிலும் சரி எல்லா இடத்துலயும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த தருணம் கேரளால எப்படி இருக்கு நம்ம விஜய் அவர்களோட ரெஸ்பான்ஸ் பத்தி? கேரளாவோட என்ன தெத்து மலையாளத்துல சொல்லுவாரு அடோட் பண்ண புள்ளா சொல்லுவாரு. தெத்து புள்ளை கேரளாவோட தெத்து புள்ளை தான் விஜய். ஓகே ஏன்னா மோகன்லால் சார் மம்முட்டி சார் தான் கேரளாவில் சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஷோ எல்லாம் காலையில ஏர்லி மார்னிங் எல்லாம் அங்க வச்சிருக்கிறேன். அண்ட் கேரளாவில் டாப் கலெக்ட் பண்ண மூவிஸ் இல்ல மலையாள மூவிஸ் எல்லாமே டாப் கலெக்ட் பண்ண மூவிஸ்ல விஜய் சார் மூவிஸ் இருக்கு. 5 மூவிஸ்ல ஒரு மூவி விஜய் சார் மூவி தான். கேரளா மூவிஸ் எல்லாம் மலையாள மூவிஸ் எல்லாம் சேர்ந்தாலும் அதுல ஒரு மூவி விஜய் சாரோட மூவி தான். அந்த அளவுக்கு அங்க சூப்பரா இருக்கு. ஏன்னா சில நிறைய வருஷங்கள் கழிச்சு திருப்பியும் கேரளாக்கு வந்திருந்தாரு. அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இப்படி எங்க விஜய் இப்படி கொண்டாடுறீங்களே என்று ஒரு பக்கம் பொறாமை இருந்துட்டு இருக்கு மக்கள் மனதுல. எங்க விஜய் அது இப்போ அவங்க எப்படி எதுக்கு பேசுன தெரியல. நிறைய ஏசா விஜய் சார் அங்க ஓகே சிங்கம் மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே சிங்கம் தான் நம்மளுக்கு. இப்போ அவர் அரசியல் வர்றதா ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்கு. அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது? ஐயோ அதை பத்தி பேசுறதுக்கும் நான் ஆள் கிடையாது. ஓகே அதை பத்தி எனக்கு தெரியும். மக்களா நீங்க உங்களோட பார்வை சொல்லலாம். மக்களா பாருன்னா அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க வரலாம். அவங்க நல்லா பண்ணலாம். அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு அரசியலுக்கு வரணும்னா உங்களுக்கு வரலாம். எனக்கு அரசியலுக்கு வரணும்னா எனக்கு அரசியல் யாருக்கா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். அது மாதிரி ஒருத்தர் தான் அவங்களுக்கும் வரலாம். அவங்க வரக்கூடாதுன்னு யாரும் எதுக்கு சொல்லணும்? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வரலாம். சொசைட்டிக்கு தப்பா இல்லாத இது யாரு பண்ணாலும் அது அவங்களோட ஃப்ரீடம் தானே. சோ அதனால அது இன்னும் வேணாம்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே சினிமா சைடுல இருந்து செலிபிரிட்டி சைடுல இருந்து யாராச்சும் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம்னா இந்த லுக் லைக்க பார்த்து சொல்லிருக்காங்களா? எனக்கு பாண்டிராஜ் சார் என்னோட நீங்க மீட் பண்ணிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்க இருந்து சாப்பிட சொன்னேன். அங்க என்னோட அக்காமடேஷன் ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பாண்டிராஜ் சார் பார்த்து ஆமா அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். எனக்கு அது என்னமோ ஒரு நம்ம இந்த ட்ரீம்ல எல்லாம் பாப்பேல அப்படி ஏதாவது யாராவது அப்படி நம்ம இப்படி அந்த மாதிரி எனக்கு ஷோக் ஆயிட்டு. பிகாஸ் என்னமோ ஹைட்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களெல்லாம் எவ்வளவு லெஜெண்டரி எத்தனை காலம் முன்னாடியே சினிமாவில நிறைய படம் நடிச்சு டைரக்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி ஏதோ ஊர்ல சின்ன பையன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற என்ன போய் அவங்க எனக்கு ட்ரெயின் டிக்கெட் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு அது அவசியமே இல்லை. இருந்தாலும் அவசியமே இல்லை அவங்களுக்கு. அது எதுக்கு அவசியம் அவங்களுக்கு? என்னால ஏதாவது யூஸ் அவங்களுக்கா? இல்ல ஒரு யூஸும் கிடையாது. அப்ப நான் நினைச்சேன் அது எப்படி அப்படி. அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர் என்னன்னா அதனாலதான் அவங்களெல்லாம் அங்கே இருக்கிற ஹைட்ஸ்ல அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால ஈக்குவல் பெரியவர்கள் சிறியவர்கள் ஏழைகள் பணக்காரங்கள்
அப்படி பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறது. அதனால அவங்களெல்லாம் கொண்டாடுறேன். மூவி ஆஃபர்ஸ் அதெல்லாம் வந்திருக்கா? மூவி ஆஃபர்ஸ், மூவிஸ்ல பண்ற மாதிரி தமிழ் படங்கள்ல எதனாச்சும் வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கா? வந்திருக்கேன், ஒரு படத்துல நடிச்சிருக்கு. பட் அதை பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது. அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ஓகே. பட் இன்னுமே ஆசைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு? ஆக்சுவலி ஏன்னா எனக்கு எந்த மாதிரி கேரக்டர்னு கிடையாது. நடிக்கணும், ஆக்டர் ஆகணும், அவ்வளவுதான். அது ஏன்னா நமக்கு ஃபேம் அண்ட் கேஷ் கிடைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து. பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். இது நான் சும்மா இது பேச்சுக்காக சொல்லல, உண்மையான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். எனக்கு எதுக்கு நடிக்கிறதுக்கு ஆசைன்னா, அந்த ஆக்ஷன் கட்டுக்கு இடையில ஒரு மேஜிக் நடக்கும். நம்ம ஐடென்டிட்டி, நம்ம பர்சனாலிட்டி, நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம வே ஆஃப் டாக்கிங் எல்லாம் ஹைட் பண்ணி இன்னொரு ஆளா மாறும். இன்னொரு ஆளா மாதிரி பேசுவேன், இன்னொரு ஆளா மாதிரி டயலாக் பண்ணுவேன். அந்த டயலாக் எல்லாம் அந்த கேரக்டர் மாதிரி. ஸோ அந்த ஃபிராக்ஷனல் செகண்ட்ஸ் இல்ல அந்த ஆக்ஷன் கட்டுக்கிட ஏதோ ஒரு மேஜிக் நடப்பாரு. அப்போ நாம நினைக்காத விஷயங்கள் வேற நாம பண்ணுவாரு. அந்த கேரக்டராவே வாழ்ந்துரும். அப்புறம் அது கட் பண்ணதுக்கு அப்புறம் நாம பார்க்கும் போதா, ஓ இப்படி நான் பண்ணிட்டீங்களா தெரியல, மேஜிக் பிஹைண்ட் தி கேமரா. ஒரு மேஜிக். அந்த அப்புறம் கிக்கு கிடைக்கும். அதுக்குதான் எனக்கு நடிக்கணும்னு ஆசை. ஒரு பக்கம் புகழ், ஒரு பக்கம் அவமானம். இது ரெண்டுத்துக்கு எப்படி வித்தியாசம் பாக்குறீங்க? என்ன சொல்ல வருவீங்க? புகழ்னா என்ன, அவமானம்னா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்திருந்த தருணங்களை வச்சு சொல்லுங்க. புகழ்னா நாம அதுல என்ன சொல்றது, ரொம்ப மைண்ட், அதாவது மறந்தொன்னும் பண்ணக்கூடாது. புகழ் வந்தா தலைகணம் இருக்கக்கூடாது, அதுதான் சொல்லுங்க. ஆமா, ஓகே. புகழ்னா அவமானம், அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஓகே. உங்க வாழ்க்கையில சந்திச்ச அவமானங்கள் இருக்கா ஷியாஸ்? இல்ல, அப்படி அந்த அளவுக்கு இல்ல. இப்போ ஒருத்தர் ஃபெயிலியரை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஃபெயிலியர்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன விஷயம் பண்ணா அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பிடிச்ச விஷயம் பண்ணணும். ஆமா, இப்ப நாம ஏதாவது ஜாப் இல்ல, நாம சில பேர் சொல்லுவாரு நமக்கு அந்த விஷயத்துக்கு ஸ்கோப் இருக்கு, அந்த விஷயம் ஸ்கோப் இருக்கு, நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுங்க, இல்ல அந்த கோர்ஸ் எடுங்க சொல்லுவாரு. சோ எந்த விஷயத்துக்கு ஸ்கோப் இருக்கு அது எடுக்க கூடாது. நமக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அதுதான் சூஸ் பண்ணணும். வீட்ல ஃபேமிலில எப்படி சப்போர்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல எப்படி பாக்குறாங்க? ஓகே தான், எல்லாம் அப்படி நல்லா இருக்கு. எல்லாரும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஆமா ஆமா. ஓகே. அம்மாவை பத்தி சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. அம்மாவை பத்தி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அம்மா தான். என் அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும். அவர் ரெண்டு பேரும் தான் எனக்கு. பிகாஸ் நான் ஒரே ஒரு பிள்ளைதான். அப்போ அம்மாவை பிடிக்கும். அம்மாவை பிடிக்கும்னு சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும்ல. ஆமா, கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். இந்த நீங்க மேக்கப் எல்லாம் போடுறீங்க, எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போட்டுருந்தீங்க. இப்ப நம்ம கூட பாத்துட்டு இருந்தோம். ஒரு வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி இன்னொரு விஷயம், நம்ம இந்த பாக்குறது 15 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ தான் எல்லாரும் பாக்குறது என்னோட. அப்போ என்னை பொறுத்த வரைக்குள்ள வீடியோ பண்ற எல்லாருடையும் அது அப்படிதான். ஏன்னா அந்த அவுட்புட் வர்றது 15 செகண்ட்ஸ். ஆனா அதுக்கு ஒரு 2 hours அதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறது. அந்த ஹேர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பிகாஸ் நிறைய வாட்டி இது பண்ணாதான் ஒரு லுக் வருவாரு. நிறைய வாட்டி அப்படி இப்படி ஹேர் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதான் ஒரு லுக் வருவாரு. அந்த பெர்ஃபெக்ட்டான வீடியோ பின்னாடி ஒரு கஷ்டங்கள் அப்போ டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ. பட் ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அது வெறும் அது தெரிய வேண்டாம். அது தெரிய வேண்டாம் அவசியம் கிடையாது அவங்களுக்கு. இல்ல, அவங்களுக்கு என்ன, அவங்க ரீசார்ஜ் பண்ணி அவங்க நெட் அவங்க போன் அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்லிருக்கா நம்ம கிட்ட போய் வீடியோ பண்றதுக்கு இல்லை. நம்மளோட இஷ்டம், அது பாக்குறது அவங்கள்ட்ட இஷ்டம். அப்ப அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வீடியோ பண்றேன், நீங்க என்னோட வீடியோ பார்க்கணும் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, அது அவங்க இஷ்டம். எம்ஜிஆர் நடிச்ச படங்களே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு மலைக்கல்லம் பிடிக்கும், அலிபாபா பிடிக்கும். அப்புறம் நிறைய மாட்டுக்கார வேலன், மதுரை வீரன், நாடோடி மன்னன், 1000ல் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை, உலகம் சுற்றும் வாலிபன், மந்திரிக்குமார், நிறைய பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். எம்ஜிஆர் அவர்கள் பிடிக்கும். பிடிச்ச டயலாக் நான் என்ன சொல்லுவேன்? ஆமா, இந்த ஜாதியை பத்தி சொல்லுவாரு. நீங்க எல்லாம் மேல் ஜாதி, நான் எப்படி உங்ககிட்ட. அப்ப மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கலாம், இந்த கேள்வி கேட்டா
சமுதாயம் கிரிக்கெட் சமுதாயம். ஆ ஓகே, அந்த நிலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. Okay. இதெல்லாம் தாண்டி நான் என்னோட வாழ்க்கையை நோக்கி இதுதான் போகணும், அடுத்த கட்டம் நான் இதுதான் போகணும், ஷியாஸோட ஆசைகள் அடுத்த லெவல் நான் இதுதான் போகணும் என்ன இருக்கு? ஆக்டிங், ஆக்டிங், சினிமா. அதுக்கு என்ன ட்ரை பண்றீங்க இப்போதைக்கு? ஏதாச்சும் ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். பட் இப்போ வீடியோஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்றேன். ஒரு ஏதாவது ட்ரை கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பப்ளிக் எல்லாம் வெளியே போயிருக்கீங்க, பப்ளிக் பார்த்து ரெகக்னைஸ் பண்றாங்களா? ஆமா, பார்த்து நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வந்து செல்ஃபி எடுக்கும்போது. இப்படி பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியான தருணமும் இருக்கும், சில பக்கம் சோகமான தருணமும் இருக்கும்ல. அவங்க போட்டோ எடுக்க போகும்போது நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் பத்தி உங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க தருணம்லாம் இருக்கா? ஐயோ, அழுதுட்டு இருப்பாரு. நிறைய பேர் அழுதுட்டு இருக்கு. ஃபோல் பண்ணி, தம்பி உன்னை பார்த்தா அப்படியே இருக்கு தம்பி, நீ இன்னும் வீடியோ பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய கோல் வந்துட்டு இருக்கு. ஓகே, மறக்க முடியாத ஒரு கமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க உங்க லைஃப்ல? மறக்கவே முடியாத ஒரு கமெண்ட் என்னன்னா, இப்போ நீங்க குப்பையில இருக்கிற மாணிக்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கு. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு கமெண்ட். நீங்க குப்பையில இருக்கிற மாணிக்கம் தானே என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ண. ஓகே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். வாவ், சூப்பர் கமெண்ட். ஓகே, இவ்வளவு மேக்கப்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு பாடி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கூட இருக்குல்ல? அதெல்லாம் உங்களுக்கு இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்களோட ஒரு ஆளா கலந்திருக்காரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பார்வையை தான் மக்கள் சொல்ற கமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க? அப்படிதான். ஓகே, அண்ட் இவ்வளவு விஷயம் பண்றீங்க, நீங்க வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி ஃபாலோ பண்றீங்க, மக்களுக்காக இந்த விஷயம் நான் பண்ணணும்னா எந்த விஷயம் நீங்க பண்ணுவீங்க? எம்ஜிஆர் சாரை ஃபாலோ பண்ணி நம்ம விஷயம் பண்ற மக்களுக்காக இதை பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடோட ஐக்கன் தானே அவங்க. நான் கூகுள்ல ஜஸ்ட் சும்மா எம்ஜிஆர் சாரை முதல்ல சர்ச் பண்ணும்போது அது கூகுள்ல வந்தது, ஐக்கன் ஆஃப் தமிழ்நாடு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்போ நல்லது பண்ணணும் ஆசை இருக்கு. பட் எம்ஜிஆர் சார் மாதிரி பண்ணணும்னு இல்ல, அது நமக்கு அது வேற இல்ல, லீக் தான். உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய நல்ல இம்பார்ட்டண்டான ஒரு கூட்டம் தான் என் கூட இருக்கிறது. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கு. இப்போ சொல்லுவாரு, இப்போ ஆஷிக், ஷிஜாஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. லபீப், ஷாஜிர், நிறைய பேர் இருக்கு. இப்போ எனக்கு சொல்றது வார்த்தை நிறைய பேர் இருக்கு, அதனால இதா. ஸோ அவங்க கிட்டே இப்போ ஆஷிக் அவங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றீங்க அவங்க, ஆஷிக் வந்து. ஸோ அவங்ககிட்ட எல்லாம் கேஷ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இப்போ அவங்க இப்போ கொடுத்து, அதுக்கப்புறம் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மீண்டும் நம்ம கேஷ் கேட்டா அப்பவும் கொடுத்துடும். இது கேட்காம அப்பவும் நமக்கு எது கேஷ் கொடுக்கறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. பண உதவி அந்த தேவையான தருணத்துல கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றது. ஆமா, அப்படி ஹெல்ப் பண்றீங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனாலதான், நல்ல மைண்ட் செட் இருக்குனதுனாலதான். ஸோ அப்படி அங்கே இப்போ நம்மளும் ஷேர் பண்ணுவாரு, அங்க இப்ப நமக்கு அவங்க கிட்ட இல்லைன்னா நம்மளும் கொடுப்பாரு. அப்படிதான் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நான் சொல்றது கேஷ் ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசிக் கிடையாது. நான் அதோட எக்ஸாம்பிள் சொன்னேன். புரியுது. அது ஒரு சின்ன ஒரு இதுவா தான். ஃப்ரெண்ட்ஷிப்போட பேஸ் என்னன்னா, ஒரு ரீசனும் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல ஒரு ரீசனும் இருக்கக்கூடாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, எக்ஸாக்ட்லி, புரியுது. ஆமா, இப்ப நானும் உங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, இப்போ நிறைய பேர் தண்ணி அது மூலமா ஃப்ரெண்ட் ஆனவர் இருக்கும், தம்மடி மூலமா ஃப்ரெண்ட் ஆவர் இருக்கும், ஏதாவது கேஷ் விஷயமா ஃப்ரெண்ட் ஆனவர் இருக்கும், ஏதாவது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்னால ஃப்ரெண்ட்ஸ் ஆனவர் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே தான். ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், மொழி அதெல்லாம் என்ன சொன்னது, எதுவுமே ஒரு ரீசன் கிடையாது. நான் அவரோட ஃப்ரெண்டா இருக்கு, எப்படி ஃப்ரெண்ட் ஆனேன், அதுக்கு ஆன்சர் சிம்பிளா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஓகே, நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்ற விஷயம் எதனாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தருணத்துல எடுத்து நீங்க சொல்லலாம். மக்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கு நாம, ஒருத்தரை இமிட்டேட் பண்றவங்க. அப்ப ஆக்சுவலி நான் எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்குன்னு எங்கேயும் கிளைம் பண்ணல, இப்பவும் கிளைம் பண்ணல. நான் இதுவரை அதனாலதான் எங்கேயும் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒன்றும் போகாது. ஸோ நிறைய பெரியவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கனாலதான் இது பண்றேன். ஸோ நான் அதுக்கு கீழே எக்ஸ்பெக்ட் பண்ற கமெண்ட்ஸ் இருக்கு, இந்த ட்ரெண்டிங்கான கமெண்ட்ஸ் இருக்கு இல்ல, இப்போ ரியல் எம்ஜிஆர் இன்டு மீஷோ எம்ஜிஆர், ஃபிளிப்கார்ட் எம்ஜிஆர், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருவாரு. இன்னொரு கமெண்ட்ஸ், ஓகே இன்டர்வியூல நல்லா இருக்கு, பட் இது யாருன்னு கூட சொல்லுங்க, ஏன்னா மீச வரைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்படி கமெண்ட்ஸ் வருவாரு. ஸோ அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன், நான் எங்கேயும் கிளைம் பண்ணல நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன், இது யூஸ் பண்ணி எங்கேயும் போய் கேஷ் சம்பாதிச்சு அப்படியும் கிடையாது. இதா பெரியவங்க நிறைய பேர் இருக்கு,
வயசானவங்க, படுத்துட்டு இருக்கனவங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அவங்க தான் இந்த உலகத்துல முன்னாடி நம்ம முன்னாடி வந்தவங்க தானே. அப்போ அவங்களுக்காக தான் பண்றேன். சூப்பர்.